நான் தீபம் மருத்துவமனையின் குழுமத்தின் தலைவர் டாக்டர் அண்ணாமலை பாண்டியன். இன்றைய தலைப்பு ஆன்டி டுபாக்கோ டே பற்றி பேச போகிறோம். இந்த ஆன்டி டுபாக்கோ டே அப்படின்றத யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனத்தின் மெம்பர்ஸு 1987 கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அதிக அளவு இந்த புகைப்பிடிப்பதினால் இறக்கிறவர்கள் நம்பர்ஸ் அதிகமானதுனால அதை எப்படி உலகம் முழுக்க இதை கொண்டு போனால் தான் இது ஒரு பலன் தரும் அப்படின்னு தான் இந்த ஆன்டி டுபாக்கோ டே, நோ ஸ்மோக்கிங் டே, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க புகுத்திருக்கிறாங்க. வணக்கம். இதை பற்றி இப்பொழுது நமது நண்பர்கள் இந்த டுபாக்கோவினுடைய நன்மைகள் அல்லது டுபாக்கோவில் வெறும் தீமை தானா அப்படின்றத பற்றியும் நம்மகிட்ட கேட்கட்டு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். வணக்கம் சார். புகையிலை பயன்பாடு குறித்து ஒரு மருத்துவரா உங்களோட கருத்து என்ன சார்? வணக்கம். புகையிலை என்றது பயன்பாடற்ற ஒரு விஷயம். ஆக்சுவலாக புகையிலை பயன்ன்றது எந்தவித பயனும் அது தர்றதில்லை மனித குலத்தை பொறுத்த வரைக்கும். அது வியாபாரிகளுக்கு தான் பலன் தருது அல்லது விற்பனை செய்கிறவங்களுக்கு தான் பலன் தருது தவிர உபயோகிப்பாளருக்கான பயன்ன்றது 0. அதனால் மிகப்பெரிய துன்பங்கள் தான் ஏற்பட்டுன்னு இருக்குது. இந்த புகைப்பிடிப்பதுனாலோ அல்லது புகையிலையை அடக்கி வைத்து அந்த சாறை முழுங்குவதனாலோ அல்லது அதில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு மன மாற்றங்களோ அல்லது இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்கனாலேயோ அவங்களுக்கு தீமை தான் விளையதை தவிர நன்மை எதுவும் விளையவில்லை. புகையிலை பாக்கெட்லையும் சரி, சிகரெட் பாக்கெட்லையும் சரி புற்றுநோயை உண்டாக்கும் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்து அது சந்தைக்கு விற்பனைக்கு வருது. இதை நிரந்தரமாக கடை செய்வதற்கு எந்த ஒரு வழிமுறை இல்லையா சார்? இது அரசாங்கம் படிப்படியாக விளம்பரங்கள் செய்து பார்த்தது. புகையிலை பிடிக்காதீர்கள்னு டிவி மூலியமாகவும் ரேடியோ மூலியமாகவும் நிறைய விளம்பரங்கள் செஞ்சாங்க. அந்த விளம்பரங்களை மீறியும் அதை எல்லாருக்கும் அந்த விளம்பரம் போய் சேர்ந்ததானா கிடையாது. அதனால் விற்பனை இடத்துல அதை ஒரு எச்சரிக்கையாக இதை போடுறாங்க. அந்த எச்சரிக்கையை மீறியும் அது பரவாயில்ல, ஒரு சிகரெட் தானே பிடிக்கிறோம் அல்லது ஒரு பீடி தானே பிடிக்க போகிறோம், 4 பீடி தானே பிடிக்க போகிறோன்னு மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை வைத்து கொண்டுள்ளார்கள். ஆக்சுவலாக இந்த புகையை அரசு பேன் பண்ண முடியாது. ஏன்னா புகை உற்பத்தியாளர்கள்னு ஒரு வியாபாரிகள் இருக்கிறாங்க. அந்த புகை உற்பத்தி செய்யக்கூடிய சிகரெட்டு அல்லது பீடி சுற்றுவோர்கள் இப்படி கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இதில் வேலை வாய்ப்பு அது அவங்க குடும்பம் நடந்துருக்கு. பட் அவங்க அதை செய்யறது அந்த குடும்பத்துக்கும் அழிவு, அந்த வியாபாரிக்கு எந்த வித அழிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முக்கால்வாசி பேர் அங்கே தான் கொளுத்துறான். அவன் பிடிக்காதவனா இருந்தால் கூட அந்த வியாபாரி அந்த பாசிவ் ஸ்மோக்கர் ஆகி அவனுக்கும் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மக்களாக பார்த்து திருந்தாவிட்டால் அந்த மகேசனாலே ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி தான் அரசாங்கம் மட்டும் இதை கடத்தும். உதாரணத்துக்கு ஒரு வில்லேஜில் எல்லாருமே இந்த வெடியை எதிர்ப்பு தெரிவித்து நிறுத்தினாங்க. அதாவது இந்த தீபாவளி பட்டாசு அப்போ அந்த வில்லேஜில் புகைன்றதே இல்லாமல் இருந்து அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த வில்லேஜில் கொடுத்துருக்குது. அதே மாதிரி ஆல்கஹால் குடித்தா வில்லேஜுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வில்லேஜ் முழுக்க அதை பண்ணவங்களும் இருக்கிறாங்க, அதை சாதித்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால் மக்கள் தான் திருந்தணும் தவிர எல்லாமே அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் முயற்சி தான் பண்ணும். ஏன்னா மக்களோட விருப்பத்துக்கு அரசாங்கம் நலத்துக்கு எல்லா விதமான திட்டங்களும் தருது. இப்போ இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ சாதாரண புகையிலை பயன்பட சிகரெட்டை நிப்பாட்டலாம். ஸோ அது மன ரீதியாக பார்க்கப்படாது, பல பிரச்சனைகள் வரும், சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால் சார் இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சடனாக நிப்பாட்டலாமா? 100% சடனாக நிறுத்தலாம். ஏன்னா இது கிரேவிங் எஃபெக்ட் தான் இருக்கும். ஐயோ அந்த சிகரெட் பிடிக்கணுமே அப்படின்ற ஒரு இடைவெளி டைம்லேயோ
அல்லது வந்து ஒரு வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும்போதோ வெளியே போய் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணலான்றதுக்காகவோ தொடங்கப்பட்ட ஒரு பழக்கமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாத இது வந்து இந்தியாவில் இந்த புகைப்பிடிக்கிறதுன்றது நம்ம வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்கணுமே தவிர அதுக்கு முன்னால் கிடையாது. ஏன்னா அவன் குளிர் தேசத்துலேருந்து வந்தான். அவனுக்கு வந்து நெருப்பும் புகையும் எப்பவுமே தேவைப்பட்டது. பட் நம்ம இங்கே வந்து அதை வெயில் காலத்துலேயும் இருக்கிறோம், வெயில் தேசத்தில் இருக்கிறோம், நம்மளும் அதை வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால இது வந்து நிறுத்துறதுன்றது ரொம்ப 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 சுலபமானது. இது இதுக்கு ஒன்றும் வந்து படிப்படியாக நிறுத்தணுன்றதோ இல்லது வந்து இது வந்து இதை நிறுத்தினா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுன்றதோ இதை நிறுத்தினால மன குழப்பங்கள் அதிகமாயிடுன்றதெல்லாம் தவறான கருத்து. சார் இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால வந்து இந்த பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்க சார்? ஆக்சுவலாக ஸ்மோக் பண்ணுறவன் அவங்க உள்ள இழுக்கிற புகை அந்த நுரையீரல் பாதிப்பு அன்றது ஓட நிற்குது. பாசிவ் ஸ்மோக்கரும் அந்த இனலேஷன் அவங்க மூக்குக்குள்ளேயும் இது பூந்து போகுது. ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று அது வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் காற்றோட தன்மை வந்து எவ்வளோ மோசமாக மாறின்னு இருக்குதுன்றத நிறைய என்வாயர்மெண்டல் ஸ்டடி சொல்லுது. இப்போ அது வந்து மொத்த என்வாயர்மெண்ட்டுமே இப்போ நம்மளுக்கு அது மாசு அதிகமாக இருக்குன்னும் போது உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரு அல்லது ஒரு 5 அடி தூரத்தில் அவர் சிகரெட் பிடிக்கிறாருன்னா அந்த காற்று உங்களை சுற்றி இருக்கிற காற்று வந்து மாசாகி போகுது. அந்த மாசு அதிகமாகும் போது சிகரெட் பிடிக்கிறவருக்கும் பிடிக்காதவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரே எஃபெக்ட் தான். அதனால தான் நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்லது சில ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸுக்குன்னு தனியாக வந்து இடத்த கொடுத்துருவான். அவன் அதுக்குள்ளே ஸ்மோக் பண்ணி அவனுக்குள்ளே அதிக புகையை சுவைச்சிட்டு வரது வெளியே இருக்கிறவங்க ஆபத்து வராது. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் பொது வெளியில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்றத திரு அன்புமணி அவர்கள் மந்திரியாக இருக்கும்போது தீவிரமாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதிகமாக பொதுவெளியில் பிடிக்கிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இதை ஒன்றும் தமிழ்நாடு வந்து ஃபைன் போடுறது அது இதுன்னு தீவிரமாக சட்ட வடிவில் கொண்டு வரும்போது இன்னும் பயன்பாடு குறையலாம். அதே போல் இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சிகரெட்டை கொடுக்கணுன்ற சட்டத்தை கொண்டு வர முடியும். ஆனால் எதை கொண்டு வந்தாலும் மக்கள் அந்த சட்டத்தை மதித்து நடந்தால் மட்டும்தான் மக்களாக இதை வந்து விட்டுடணுன்ற ஒரு முடிவுக்கு நிறைய மோட்டிவேஷனை நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. அது அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது. பொதுமக்கள் அவங்க வீட்டில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா படித்தவங்க அந்த ஸ்மோக்கிங்கை பற்றி எடுத்து இதை நிறுத்த சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க செய்யறது மூலிமா நம்ம இந்த ஸ்மோக்கை வந்து குறைக்கலாம். அல்லது இந்த பீட்டல் நட் நம்ம வெத்தலை பார்க்க போகிறத குறைக்கலாம். அல்லது இந்த போதை வஸ்து மாதிரி நம்ம பான் பராக்குன்னு சொல்கிறாங்களே அதை குறைக்கலாம். இந்த நார்த் இந்தியாவில் அந்த பழக்கம் நிறைய இருக்குது. சவுத் இந்தியாவிலையும் இப்போ அந்த நார்த் இந்தியா பழக்கம் பரவின்னு இருக்குது. அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பொதுமக்களும் அரசாங்கமும் இணைத்து செயல்படணும். அரசாங்கத்துக்கு எப்பவுமே கருத்துக்களை தெரிவித்தால் அரசாங்கம் அதை எடுத்துக்கின்னு முன்னெடுத்து நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்று பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றவங்க இதை இப்படி பார்த்துறேன். ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அல்லது மன அழுத்தம் இருக்கும்போது ஒரு ஸ்மோக் போடும்போது மன அழுத்தத்தை கம்மியாக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மை? இது வந்து முழுக்க முழுக்க அவங்களால ஒரு கற்பனை இல்லை. இப்போ மன அழுத்தம் இருக்குதுன்னும் போது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வந்து கவுன்சிலிங் இருக்குது. ஆன்லைன் கவுன்சிலிங்காக வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ ஈவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னால் அந்த தற்கொலை தடுப்புக்கான வந்து எண்கள் இருக்குது. அதுபோல் வந்து நமக்கு வந்து மன அழுத்தம் இருக்குதா, அந்த மன அழுத்தம் குறைக்கிறதுக்கான 1000 வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நண்பரோட 5 நிமிஷம் பேசலாம், உங்களுக்கு பிடித்த நண்பரோட ஃபோனில் அழைத்து. அல்லது நீங்கள் வந்து ஒரு கடல் அலை பக்கத்துலேயோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இயற்கை ரசிக்கிறதோ, ஒரு பறவைகள் வந்து அதிகமாக பரவுறதையோ, அல்லது வந்து அதே போல் வந்து சூழ்நிலைக்கு தகுந்தாப்போல் வந்து சின்ன குறிப்பிட்ட யோகாசனம் செய்கிறதையோ, அல்லது ஒரு வாக்கிங்கை வேகமாக நடக்கிறதோ, அல்லது ஒரு ஓட்டம் ஒரு 5 நிமிடம் ஓட்டங்கள் நீங்கள் செய்யறது மூலியமாக இதை வந்து முக்கியமாக
இதை தடுக்க முடியும். மன அழுத்தம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. அதுக்காக எல்லாரும் சிகரெட் பிடிக்க முடியுமா? நீங்களும் நினச்சி பாருங்கள். இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு மன அழுத்தம் இருக்குது, அப்போ ஒய்ஃபை சிகரெட் பிடிக்க விடுவீங்களா? விட மாட்டீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் உடம்ப நீங்கள் பாதுகாக்கணும். உங்கள் உடம்பை பாதுகாத்துணும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்புறம் எல்லார்ட்டும் ஒரு பொதுவான கேள்வி வந்து சார், புகைப்பிடிப்பதால அருமை குறைபாடு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்மளுக்கு. அது நினைச்சு ஒரு மருத்துவரா அது உண்மையா இருக்கும்? அதாவது புகைப்பிடிக்கிறவங்களுக்கு இரத்த குழாயில் அடைப்புகள் வரும். இரத்த குழாய் தான் ஒரே இரத்த குழாய் தான் உடம்பு ஃபுல்லாக ஓடுது. இப்போ தலை முதல் கால் வரைக்கும் இருக்கிற இரத்த குழாய்களோட அமைப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கேட்டால் பெருசு பெருசாக இருக்கிற இரத்த குழாய்ங்க இந்த முனி விரலுக்கு, நம்மளுடைய விரலோட நுனிக்கு வரும்போது ரொம்ப சுருங்கிதாயிடும். அப்போ அடைப்பு ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு ரத்தம் போகாது. அது மாதிரி தான் நம்ம பீனைல் ஏரியாவும் முடிவடைஞ்சு போகுது. ஸோ அந்த இடத்துலையும் ரத்த ஓட்டம் போலன்னும் போது உங்களுக்கு ஆண்மை அந்த எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது 100% லாங் டைம் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புரிட் பணக்கட்டுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரொம்ப சுலபமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி ஒரு பாக்கெட்டாக சிகரெட் வாங்குறவங்க இனிமேல்ட்டு பாக்கெட்டாக வாங்காமல் ஒரு சிகரெட் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த ஒரு சிகரெட்டும் கூட வத்திப்பட்டின்றதையோ அந்த லைட்டர் என்றதையோ கையில் வச்சுக்காமல் இருக்கணும். அப்போ நீங்கள் எங்கன்னா தேடி போய் தான் நீங்கள் சரி தேடுற அந்த நேரத்தின் அதிகமாகும் போது உங்களுக்கு இந்த சிகரெட்டு அதிகம் பிடிக்கிறத குறைப்படும். 1. 2வது, அந்த ஒரு சிகரெட்டையே நீங்கள் பாதியாக உடைச்சி போட்டுட்டு அந்த அந்த 2 பஃப் மட்டும் ஆரம்பத்தில் அடித்து தூக்கி போடுறதுக்கு ஒரு வழியை பண்ணலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாக விடணும்னு, அல்லது நான் விட முடியல சார், ரொம்ப நாள் பயன்படுத்திட்டேன், அதை குறைக்கணுன்றதுக்கு இது ஒரு வழி. 3வது, இந்த நிக்கோட்டின் டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஸ்வீங்கங்கள் வந்துருச்சு. இந்த நம்ம ஸ்வீங்கம் சாப்பிட்ற மாதிரி நிக்கோட்டின் டேஸ்ட்டுக்கு பிடிக்கணும் போது அதை ஒன்று எடுத்து போட்டு மென்னீங்கன்னா நீங்கள் சிகரெட் பிடிச்சதுக்கான ஒரு இது வருது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாலெல்லாம் சிகரெட்டுன்னு வெறும் ஸ்மோக் பண்ணிட்டோம், அதுவும் இப்போ ஆபத்தாக தான் இருக்குதுன்னு அதையும் தடை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் சிகரெட்டை நிறுத்துறது மன உறுதி இருந்தால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மாதிரி தான் சிகரெட்டை நம்ம நிறுத்துறத கட்டாயம் நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. இதனால் ஏற்படக்கூடிய பண விரயத்தையும் நீங்கள் தடுக்கலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வாழ்கிறதுக்கு தேவையானது வயிற்றுக்கு சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறோம், நிம்மதியாக இருக்கணும்னு சம்பாதிக்கிறோம். அந்த நிம்மதியை கெடுக்கிறதும் பண இழப்பீடை கொடுக்கறதுக்குமான இந்த சிகரெட்டை பிடிக்கிறதுனால ஒருவித பலன் கூட இல்லைன்றதை நான் இங்கே உங்களுக்கு உறுதியிட்டு சொல்ல விரும்புகிறேன். நன்றி.